இந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றோம். அதுவும் திருவேங்கடத்தை சுட்டதுல பண்ணக்கூடாது. யார காப்பாத்த நானே கேட்டேன். யார காப்பாத்த இந்த என்கவுண்டர்ன்னு தான் கேட்டேன். அவன் குற்றத்த நிரூபிச்சு, யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கங்கிற தெரியிற வரை நீங்க அவங்க என்கவுண்டர் போடக்கூடாது. சிசிங் ராஜா என்ன வேலைன்னுங்கிறீங்க? சிசிங்கிற பேர் இதுக்கு வந்தது. அதாவது யாரு கடன் குடுக்கணுமோ அவங்கள போய் மிரட்டுறது, எழுதி வாங்குறது, அவங்கள கொலை பண்ணுவேன்னு சொல்றது, பணத்த வாங்கி குடுத்து அதுல பெர்சன்டேஜ் வாங்கிக்கிறது. இதத்தான் அவன் செஞ்சுக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரவுடித்தனம் பண்ணோனே முழு நேர ரவுடியா மாறுறான். இப்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸு, வெளியில பங்களா, எத்தன ஆந்திராவுலலாம் அவனுக்கு வீடுகள், ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வருது. இப்படி ஒரு கொலையையும், ரவுடித்தனத்தையும் செய்றவன் வந்து மிகப்பெரிய பணக்காரனா உருவாக்கிட்டு இருந்தானா, அவனை வளர விட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப இந்த சமுதாயத்துல இந்த ஆபத்து வந்து மக்களுக்கு இருக்குல்ல, பொதுமக்கள் யார வேணாலும் அடிப்பான்ல. அதுவும் இவங்கெல்லாம் வந்து அரசியல். ஒவ்வொருத்தரையும் பாருங்க ஒரு கட்சியில தான் இருக்கான். அப்ப இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது வந்து யாரு? இவங்கள வந்து கட்சியில சேர்க்கலாமா?